3 பொம்மைகளின் ரகசியம். ஒரு ராஜாவிடம் ஒரு வெளிநாட்டு பயணி 3 அழகான பொம்மைகளை கொடுத்தார். அந்த 3 பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒரே உயரத்தில், ஒரே நிறத்தில், அச்சு அசலாக ஒரே மாதிரி இருந்தது. அந்த பயணி ராஜாவிடம் ஒரு சவால் வைத்தார். மன்னா, இந்த 3 பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒன்று போல இருந்தாலும் இவற்றின் மதிப்பு வேறு வேறானது. இதில் எது சிறந்தது என்று உங்கள் அரசவையில் யாராவது கண்டுபிடித்தால் நான் என் தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்றான். பெரிய அறிஞர்கள் வந்தார்கள். ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் ஒரு பெரிய புத்திசாலி மந்திரி ஒரு மெல்லிய கம்பியை எடுத்து வந்தார். மந்திரி அந்த கம்பியை முதல் பொம்மையின் காதில் நுழைத்தார். அது மற்றொரு காது வழியாக வெளியே வந்தது. மந்திரி சொன்னார், இது தரம் குறைந்தது என்று. 2ஆம் பொம்மை காதில் கம்பியை நுழைத்தார். அதன் வாய் வழியாக வெளியே வந்தது. மந்திரி சொன்னார், இதுவும் அவ்வளவு சிறந்தது அல்ல என்று. 3வது பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்தார். ஆனால் அது வெளியே வரவில்லை. பொம்மையின் இதே பகுதிக்கு சென்று தங்கியது. மந்திரி சிரித்து கொண்டே சொன்னார், இதுதான் உலகிலேயே மிக சிறந்த பொம்மை. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவர் இந்த பொம்மையை 3 வகை மனிதர்களாக பிரித்தார். முதல் வகை மனிதர்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடுவார்கள். இவர்களால் யாருக்கும் பயனில்லை. 2ஆம் வகை மனிதர்கள் ஒரு ரகசியத்தை சொன்னால் உடனே அதன் வாயால் ஊர் முழுக்க சொல்லிவிடுவார்கள். இவர்களை நம்ப முடியாது. 3ஆம் வகை மனிதர்கள் சொல்லப்படும் விஷயங்களை காதில் வாங்கி இதயத்தில் வைத்து சிந்திப்பார்கள். இவர்களே சிறந்தவர்கள் என்றார். பயணி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார்.